ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனானிஸ்ல படிக்கிற ஏப்ரல் மே 2026 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு செமஸ்டர் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. இதில் நாளையிலிருந்து செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸாம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். 4th செமஸ்டர் இதில் ஃபர்ஸ்ட் பேப்பரு GE 3451 என்வரான்மெண்டல் சயின்சஸ் அண்ட் சஸ்டைனபிலிட்டி பேப்பர் வந்து இருக்கும். இது பேசிக்காக பார்க்குறப்போ ஈஸியான ஒரு பேப்பர் தான். ஆனால் உள்ளே போகிறப்போ கண்டென்ட் நிறையா இருக்கும். ஸோ அதனால் வந்து எப்படி இதை ப்ரெசென்ட் பண்ணுறது, எப்படி வந்து இதை படிக்கிறதுனே தெரியாமல் இருக்கும். படிக்கிறது தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் கொஸ்டின் போட்டிருக்கேன். அதை மட்டும் பாருங்கள். அதில் சிம்பிள் டாபிக்ஸ் தான் கொடுத்துருப்பேன். அதெல்லாம் ரீசெண்ட் ட்ரெண்டாக கேட்ட கொஸ்டின் அந்த மாதிரி கேட்க வாய்ப்புகள் அதிகம். ஸோ இப்போ இந்த பேப்பரை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதாவது நீங்கள் இப்போ வரைக்கும் நல்லா படிச்சிருப்பீங்க, படித்ததை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், எப்படி வந்து இப்போ லாஸ்ட்டாக நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் படிச்சிருப்பீங்க, இதை லாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ணிட்டு போயிருங்க. இதான் ஃபஸ்ட்டு. அந்த ரிவிஷன் எப்பயுமே வந்து பார்க்காம பண்ண பாருங்கள். படிக்கிறத நான் மறந்துடுது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்மளோட ஷார்ட்ஸ் வீடியோவில் எப்படி வந்து மெமரைஸ் பண்ணலாம் ஒரு ட்ரிக் வந்து சொல்லியிருப்பேன். 5 ட்ரிக். அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே ட்ரை பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம் ஹால்குள்ளே போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரண்ட் பேஜை செக் பண்ணுங்கள். அதில் உங்களால் கரெக்டாக எப்படி ஃபில் பண்ண முடியுமோ அதை ஃபில் பண்ணுங்கள். எந்த மிஸ்டேக்கும் பண்ணிடுறாங்க, அது எல்லாரும் கரெக்டாக பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி வந்து எந்த இடத்துல அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுத பாருங்கள். இதை இப்போ எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஒரு கொஸ்டின் எழுத போகிறீங்கன்னா அதுக்கு டெஃபனிஷன் கொடுங்க, எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க, டயக்ராம் கொடுங்க, அதே மாதிரி எக்ஸாம்பிள் கொடுங்க. எக்ஸாம்பிள் இந்த பேப்பர் பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் கேஸ் ஸ்டடி மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். அதனால் அந்த மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. இந்த பேப்பர் பொறுத்த வரைக்கும் கீவேர்ட்ஸ் மெயின். அதாவது சஸ்டைனபிலிட்டி, பயோடைவர்சிட்டி, எக்கோசிஸ்டம், ரினியூவபிள் ரிசோர்சஸ், கார்பன் ஃபுட் பிரிண்ட்டு, கன்சர்வேஷன், இந்த மாதிரி இருக்க பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். அதனால் நீங்கள் எழுத போகிறீங்கன்னா உள்ள கண்டிப்பாக இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் இருக்கணும். அதனால் நீங்கள் இப்போ எடுத்துகிற ஹிண்ட்ஸ்லாம் இதெல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இது ஒரு பேப்பர் வந்து ஒரு என்வரான்மெண்ட் ரிலேட்டடாக இருக்க பேப்பருங்கிறப்போ இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் இருந்தால் தான் நீங்கள் எழுதியிருக்க வந்து கதையாக இல்லாமல் இருந்தாலும், கதை எழுதியிருந்தாலும் இது இருந்தால் தான் நீங்கள் வந்து எழுதியிருக்க கண்டென்ட்டு கொஞ்சம் ரிலவெண்ட்டாக இருக்கும். நீங்கள் மோஸ்ட்லி படிச்சு எழுதுறீங்கன்னா அது பிரச்சனை இல்லை. கொஞ்சம் ஜென்ரல் எழுதுறீங்கன்னா அந்த மாதிரி இருக்கிறப்போ இது கொஞ்சம் மெயினான ஒன்று. இதில் வந்து டயக்ராம் கொஞ்சம் முக்கியமான ஒன்று. டயக்ராம் இருந்துச்சு அப்படின்னா டயக்ராம் கொடுக்க பாருங்க. ஸோ பேராகிராஃபாக வளவளன்னு எழுதிட்டு இருக்காங்க. இந்த பேப்பர் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, இதில் நிறைய பேர் அரியர் வைக்கிற காரணமும் கேட்டிருக்க கண்டென்ட் வந்து சம்டைம்ஸ் இவங்க படிச்சிருக்க மாட்டாங்க. அதனால வந்து கொடுக்குற கண்டென்ட்டை ரிலவெண்ட்டாக இல்லாமல் சும்மா பக்கமாக பேஜஸ் ஃபில் பண்ணும் அப்படின்னு சொல்லி எழுதி விட்டுருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா மார்க்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் கம்மி தான். ஸோ அதனால் கொஞ்சம் உங்களோட ப்ரெசன்டேஷனில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி கண்டென்ட்டுக்கு ரிலவெண்ட்டாக கொடுக்குற அந்த கான்சன்ட்ரேஷனை ஃபஸ்ட்டு பாருங்கள். பேராகிராஃபாக வளவளன்னு இல்லைங்கன்னா மார்க்ஸ் வந்து கிடைக்காதுக்காக சொல்கிறேன். முக்கியமாக ஒன்று, நீங்கள் படிக்கிறதா இருந்தால் அந்த செகண்ட் யூனிட்லலாம் காசஸ், எஃபெக்ட்ஸு, அது போக அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிற கான்செப்ட் ரொம்ப முக்கியம். அதில் வந்து இந்த வாட்டர் பொல்யூஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. நான் லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் கொஸ்டின் கொடுத்துருக்கேன், அதில் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் வந்து படிச்சு வச்சுக்கோங்க. எது கேட்டாலும் நம்மளால் வந்து அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ டிப்ஸ், அதாவது வந்து லாஸ்ட்டாக நீங்கள் பண்ணக்கூடாது என்ன அப்படின்னா, ஸ்டோரி வந்து எழுதாதீங்க. அதாவது வந்து ஸ்டோரி எழுதுறீங்கன்னா ரிலவெண்ட்டாக எழுத பாருங்க. டயக்ராம் இருந்துச்சு அப்படின்னா டயக்ராம் நீங்களாக கொடுக்குறீங்க அப்படின்னாலும் பெட்டர், அதை பார்த்துக்கோங்க. ஸோ கீவேர்ட்ஸை கரெக்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ண பாருங்கள். கொஸ்டினை கரெக்டாக வாசிச்சு என்ன கேட்டிருக்காங்களோ, அதாவது ஒரு சில டைம் வந்து பேராகிராஃப் மாதிரி வளவளன்னு கொடுத்துருப்பாங்க. அது நீங்கள் படித்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த கண்டென்ட் வச்சு அவங்க பெருசாக கேட்டிருப்பாங்க. அப்போ அதை வந்து நல்லா வாசிச்சுட்டு அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்து பேசிக்காக இருக்கிற கான்செப்ட் தான் அந்த கொஸ்டின் வளவளன்னு கொடுத்துருக்க மாதிரி இருக்கும். நல்லா வாசிங்க, ஒரு 4-5 தடவை வாசிங்கனாலே உங்களால் ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும். ஸோ கரெக்டாக கொஸ்டினை வாசிச்சு ரிலவெண்ட்டான கண்டென்ட் கொடுங்க. அளவெல்லாம் எழுதிட்டு இருக்காங்க, கேட்டிருக்க கண்டென்ட் என்னவோ. இதில் நீங்கள் பேஜஸ் நிறையா கொடுக்கலாம், ஆனால் கரெக்டாக கொடுக்கணும். நீங்கள் வந்து கதை அடிக்கிறேன்னு சொல்லிட்டு சம்மந்தெல்லாம் எழுதி வச்சிங்க அப்படின்னா மார்க் வந்து கிடைக்காது. ரிலவெண்ட்டாக கொடுக்க பாருங்கள். நீங்கள் வந்து மோஸ்ட்லி நீங்கள் படிச்சுட்டு போகிற ஒன்றும் அங்கே நீங்கள் படிச்சிருக்க டாபிக் இருக்கும், ஆனால் அதே மாதிரி கொஸ்டின் கூட இருக்காமல் இருக்கலாம். ஆனால் ரிலவெண்ட்டாக கொடுக்குறப்போ மார்க்ஸ் வந்து கிடைக்கும். ஒன்று தான், நீங்கள் எவ்வளோ தான் படிச்சுட்டு போனாலும் அங்கே ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிற ஒன்று வந்து மெயினான ஒன்று இந்த பேப்பர் பொறுத்த வரைக்கும் பர்டிகுலராக. ஸோ இப்போ உங்களுக்கு கிரிக்கெட் விளாட தெரியும், நீங்கள் வந்து போய் டோர்னமெண்ட் விளாட்றீங்க அப்படின்னா அங்கே போய் ப்ளே பண்ணுறப்போ தான் அதோட ஸ்ட்ராட்டஜி எல்லாமே வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி நார்மலாக பார்க்குறப்போ அதோட ரூல்ஸு, அது எப்படி அடிக்குங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் அங்கே போய் நீங்கள் பேட்டிங் பண்ணுறப்போ, பவுலிங் போடுறப்போ மட்டும்தான் அந்த ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களால் எப்படி அப்ரோச் பண்ண முடியும்னு தெரியும். அதே மாதிரி இந்த பேப்பர் நீங்கள் எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும், நிறைய டுட்டோரியல்ஸ் பார்த்துருந்தாலும், இல்லை நிறையா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாலும் அங்கே போய் உங்களோட ப்ரெசன்டேஷன் கண்டிப்பாக இருக்கணும். அதனால் எப்பயுமே ஒரு கொஸ்டின் எழுதுனா டெஃபனிஷன் கண்டிப்பாக கொடுங்க. கேஸ் ஸ்டடிஸ் கொடுக்க பாருங்க. ஸோ ப்ரெசன்டேஷன் கரெக்டாக கொடுக்க பாருங்க. இல்லை ப்ரெசன்டேஷன் மெயின், பேஜஸ் நிறைய எழுத பாருங்க. ஆனால் கரெக்டான கண்டென்ட்ஸ் கொடுக்க பாருங்க. மோஸ்ட்லி இந்த பேப்பர் ஈஸியாக மார்க் எடுத்துடலாம். ஆனால் இதில் நிறைய பேர் அரியர்ஸ் வைக்கிறனால கொஞ்சம் ஈஸியாக எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அசால்ட்டாக இருக்காங்க. சம்டைம்ஸ் ரொம்ப பேசிக்காக வந்துச்சுன்னா உங்களுக்கு டேரக்ட் கொஸ்டின் வரலாம். சம்டைம்ஸ் பேராகிராஃப் மாதிரி வளவலன்னு கொடுத்தாங்கன்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு ஒவ்வொன்றா வந்து அப்ரோச் பண்ணி ஒவ்வொன்றா மார்க் வந்து கொடுப்பாங்க கண்டிப்பாக. அப்படி அதுக்கேற்ற மாதிரி வந்து அப்ரோச் பண்ணிக்கோங்க. ஸோ வரலாம் ஈஸியாக தான் வரும் அந்த பேப்பரு. நல்லா பண்ண பாருங்க. நம்ம லாஸ்ட் மினிட் போட்ட அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக எல்லாரும் நல்லா மார்க் எடுப்பீங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.